போன ஷார்ட்ஸில் இந்த சம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன சொன்னேன் 4ன்னு சொன்னேன். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி நீ 4ன்னு சொல்கிற, எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட் தான் இது. இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த எண்ணுக்கு பதிலாக பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது என்ன ஃபார்முலா படி இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது. இந்த எண் என்ன ஃபார்முலா படி இருக்குது, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது. அந்த ஃபார்முலா நமக்கு முன்னாடியே தெரியும். நமக்கு தெரியாத இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது என்னன்னா a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னவா வரும்னா 4ab வரும். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கத ஃபார்முலா படி எடுத்து எழுதிக்கிட்டோம். இதை வந்து a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டோம், a. அப்போது a இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக bன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், ஃபார்முலா படி 4abன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 4abன்னு மேலே எழுதியாச்சு. டிவைடட் பை a இன்ட்டு b எப்படி எழுதிக்கலாம், abன்னு எழுதிக்கலாம். இந்த abக்கும் இந்த abக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 4. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 4.